மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எவ்வளோ நாளைக்கு தான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, சேலரியும் கம்மியாக இருக்குது, டியூட்டி ஹார்ஸ் அதிகமாக இருக்குது, ஏஜ் வர போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃபையும் ஒர்க்கையும் ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி கஷ்டப்படணும்? இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ பிஎஸ்சி நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி சின்ன சேலரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட எய்மை வந்து ஹையாக வைங்க. நமக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாமல், அதை பற்றி தெரிஞ்சுக்காம சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள வட்டத்துக்குள்ளேயே நம்மளோட நர்சஸ் வந்து நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மளோட சேனல் அண்ட் மிட்டியர் அகாடமி அதுக்காக உங்களுக்கு நிறைய வழிகளில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட எய்ம்ஸ்ல ஒரு நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்றதுக்கு நார்செட் அப்படிங்கிற எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸாம் ரொம்ப ஹெவி காம்படிஷனா இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலையில. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சரியான ஒரு பயிற்சி பிராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நார்செட் 9க்கான ஒரு நியூ கோர்ஸ் 3 மந்த்துக்கான கோர்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் கோர்ஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸோட நம்மளோட மிட்டியர் அகாடமி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கிளாஸஸ் வந்து நமக்கு 12ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு டெமோ கிளாஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில போய் நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா பயன்படுத்துங்க. ஸோ நம்மளோட மிட்டியர் அகாடமி பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்ஸை வந்து நார்செட் 8, 7, 6லலாம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட்டியர் அகாடமி. ஸோ அவங்க இப்போ ஆஃபர் பண்ணக்கூடிய பேக்கேஜ் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். எண்டில் அதில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே மிட்டியர் அகாடமியில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான லிமிட்டட் சீட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதாவது லிமிட்டட் கேண்டிடேட்ஸ் எடுத்து அவங்கள ஃபுல் ஃபோக்கஸ்டாக ட்ரெயின் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்றி விடுறாங்க. வாங்க இப்போ அவங்களோட ஆஃபரை பத்தி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளோட மிட்டியர் அகாடமியில் நார்செட் 8க்காக நிறைய பேர் நம்மளோட சேனல்ல இருந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்மளோட மிட்டியர் அகாடமி நார்செட் 9க்கான ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆன்லைனில் தான் நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஜூன் மாதம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளாஸஸோட டியூரேஷன் மொத்த நாட்கள் வந்து 90 நாட்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இந்த கிளாஸ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெமோ கிளாஸஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளோட மிட்டியர் அகாடமி நடந்து முடிஞ்ச நார்செட் 8ஓட ஆல் இண்டியா ரேங்க் 2, ஆல் இண்டியா ரேங்க் 10, ஆல் இண்டியா ரேங்க் 25, ஆல் இண்டியா ரேங்க் 38 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட்டியர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து நம்மளோட மிட்டியர் அகாடமியிலேருந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நார்செட் 9க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் நார்செட் 9 மட்டும் இல்லாமல் ஜிப்மரோ எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்மளோட நார்செட் 9ஓட இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்சிக்யூ செஷன் இருக்குது. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மார்னிங் 10 AM to 11 AM ஆன்லைன் மோடில் நமக்கு எம்சிக்யூஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கிளாஸஸ் வந்து 12ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரெகுலர் பேட்ச். ஆன்லைன் மோடில் இந்த கிளாஸஸ் வந்து நமக்கு நடக்கும். லைவ் கிளாஸஸ் ஃபுல் ரெக்கார்டிங் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு நர்சிங் அண்ட் நான் நர்சிங் சப்ஜெக்ட் கவர் பண்ணிடுவாங்க. 10,000 எம்சிக்யூஸ் இதில் உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவர் பண்ணிடுவாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட மிட்டியர் அகாடமியில் ஜாயின் பண்ணி நர்சிங் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கூடவே எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. Thank you.